சார் இன்னொரு விஷயம், இப்போ இந்த அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாக நெல்லை கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போகிற லாரிகளுக்கு வந்து திமுக அரசு முறையான வாடகை தரதில்லை, அதில் கூட ஒரு டன்னுக்கு 412 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் அடுத்தடுத்து எழுந்துக்கிட்டே இருக்கே சார். நீங்கள் இதுக்கு சொல்லும்போது ஒரு வரி சொல்லிட்டு வெளில வர்றேன். இப்போ விண்மில் இருக்குல்ல, காற்றாலைகள் இருக்குல்ல, அதுக்கு பணம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா தமிழக அரசுலேருந்து? ஓகே, எங்கேயும் பணம் இல்லை. அதுதான் உண்மையான பிரச்சனை. என்னன்னா இவங்ககிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையா? பணம் இல்லைன்னா என்ன, இவங்க வாங்குற கடன் எல்லாம் செலவில் தான் போகுது. இவங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் சொல்றது அரசு கஜானால விட்டு வைக்கல. 90,000 கோடி டெபிசிட்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. வாங்குற கடன்ல 31% மட்டும்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணியிருக்கு. அதாவது நாளைய எதிர்காலத்தை நம்பி செலவு செய்யப்பட்டிருக்கிறது 31%. மீதி 69% வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கும் தினப்படியை நடத்துவதற்கும் தான் போய்கொண்டிருக்கு. அதனால தான் அங்கே 2000 கோடி, இங்கே 1000 கோடி, இங்கே 3000 கோடின்னு எல்லா இடத்துலையும் கை வைக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 4000 கோடி அதிமுக கொண்டு வந்த அந்த சென்னையை மீட்பதற்கான திட்டத்தில் வந்து அந்த வடிகால் வாரி அந்த திட்டத்தை 4000 கோடி எதையோ செலவு பண்ணி தொலைச்சிட்டாங்க. பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி அப்படி பறிச்சு கிரிச்சு ஒரு 2000 ட்ரை பண்ணாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த பணம் வந்தாலும் இப்போ டான்ஜெட்கோல சிஏஜி சொல்லிச்சு இல்லையா, 507 கோடி இன்னும் நீங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்றது இல்லையா. இது எல்லாமே காரணம் என்னன்னா, இவங்க பணத்தை நேரடியாக ஒழுங்காக செலவு பண்ற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ அரிசி கொள்முதல்ல என்ன பிரச்சனை வருது, உங்ககிட்ட கெப்பாசிட்டியை மீறி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, உங்களுடைய தேவை வந்து பல விதத்தில் இருக்கு. அரிசிங்கிறது வெறும் அரிசிங்கிறது ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, தவிடாகவும் எத்தனையோ விதமாக அது இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுது. நாம் பயன்படுத்துகிற பேப்பர்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்த அரிசி பயன்படுகிறது. ஆனால் அவங்களால அதை கொள்முதல் பண்றதுக்கு கூட பணம் கொடுக்க முடியல.